ஆச்சாரியர்கள் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு சமயம் சார்ந்து, இப்போ சைவம் சார்ந்து, வைணவம் சார்ந்து, சாக்தம் சார்ந்து ஒவ்வொரு சமயத்துக்கும் ஒவ்வொரு ஆச்சாரியர்கள் இருப்பார்கள். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஆச்சாரியர்னு சொன்னோடனே யதி சன்னியாசியாக இருக்கிறவாள் தான் நம்ம மனசில் வந்து பதிச்சுக்கிறோம். கல்யாணம் ஆனவாலையும் ஆச்சாரியர் இருக்கா. கல்யாணம் ஆகி வீட்டோடு இருக்கிறவாளும் ஆச்சாரியர்களாக இருந்திருக்கா. தமிழில் மிகச்சிறந்த ஆச்சாரியர்கள்னு சொல்லும்போது நாம் வந்து கோயில்களில் பார்த்தோம்னா எல்லா கோயில்லையும் பார்த்திங்கன்னா கோஷ்டம் அப்படின்னு இருக்கும். பஞ்ச கோஷ்டம், சிவபெருமானை சுற்றி ஒரு 5 சன்னதி வைத்திருப்பார்கள். அது பிறை, கோஷ்டம்னா பிறைன்னு அர்த்தம். பிறையில் இருக்க மாதிரி இருக்கும். அதில் கணபதி, தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், அந்த சாமியெல்லாம் இருக்கும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா அந்த கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி இருக்காரோ இல்லையோ, அவருக்கு கீழே 4 பேர் உட்கார்ந்துருப்பா. அவள்லாம் வந்து சிஷ்ய பரம்பரை. சிவனுக்கு முதல் சிஷ்யர்களாக சனகாதி, சனாதனர், சனத்குமாரர், சனந்தனர் அப்படிங்கிற மாதிரி அவள் 4 பேரும். அந்த 4 பேருக்கு முதல் ஆச்சாரியராக சாக்ஷாத் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் சிவனே இருக்கார். குருவே சிவமென கூறினன் நந்தி அப்படின்னு சொல்லும் திருமுறை. குருவானவர் சிவபெருமானாக கருதப்பட வேண்டியவர். அதே மாதிரி சிவனே குருவாக வந்தார் மாணிக்க வாசகருக்கு. ஆவியுடையார் கோயில் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் சிவபெருமான் அந்தன வடிவிலே வந்து, ஆச்சாரியனுடைய வடிவத்திலே வந்து நிலந்தன்மேல் வந்து நீள் கடல்கள் காட்டி அப்படின்னு குரு வடிவாகி குவலயம் தன்னில் திருவடி வைத்து அப்படின்லாம் ரொம்ப அழகாக சொல்லப்படுகிற வாக்கியங்களில் நம்ம பக்தி பாடல்களில் பார்க்குறோம். அந்த மாதிரி இறைவனே குரு வடிவம் பெற்று வருவதும் உண்டு. மாணிக்க வாசகருக்காக சிவபெருமான் குருவாக வந்தான், யதியாக வந்தார். கவந்தி ஆடையோட, கவந்தின்னா ஒரு விதமான சாக்கு, அந்த ஆடையோட சிவபெருமான் மாணிக்க வாசகரிடத்து வந்தார் அப்படின்னு சொல்லப்படுறது. அது மாதிரி அவள் சிவபெருமானே ஆச்சாரியனாகவும் வந்திருப்பதாக புராணங்களின் வழியாக நமக்கு தெரிகிறது.